ஆன்மீக அன்பர்களது காலை வணக்கம். இன்று குரோதி தமிழ் வருடம் பங்குனி மாதம் 24ஆம் தேதி உத்தராயணம் 7/4/2025 ஏப்ரல் மாதம் திங்கட்கிழமை. இன்று தசமி. இன்று சுபமுகூர்த்தம். இன்று மேல் நோக்கு நாள். இன்றைய நல்ல நேரம் காலை 6:30 7:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை, மாலை 7:30 8:30 வரை. இன்றைய ராகு காலம் காலை 7:30 9 மணி வரை. இன்றைய குளிகை மதியம் 1:30 3 மணி வரை. இன்றைய யமகண்டம் காலை 10:30 12 மணி வரை. இன்றைய சூலம் கிழக்கு திசை. பரிகாரம் தயிர். இன்றைய சூரிய உதயம் காலை 6:08. இன்றைய திதி இன்று அதிகாலை 12:25 வரை நவமி, பின்பு தசமி. இன்றைய நட்சத்திரம் இன்று காலை 10:39 வரை பூசம், பின்பு ஆயில்யம். இன்றைய அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். இன்றைய கரணம் இன்று அதிகாலை 12:25 வரை கௌலவம், பின்பு பிற்பகல் 12:19 வரை தைத்துளம், பின்பு கரசை. இன்றைய நேத்திரம் இன்று முழுவதும் 2 கண்கள். இன்றைய ஜீவன் இன்று காலை 10:02 வரை அரை வாழ்க்கை, பின்பு உயிரற்றவை. இன்றைய சந்திராசிரமம் இன்று காலை 10:39 வரை மூலம், பின்பு போராடம். மூலத்துக்கும் போராட்டத்துக்கும் சந்திராசிரமம் உங்கள் பேச்சு செயலில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இன்றைய ராசி பலன். முதல் ராசியாக மேஷ ராசி நண்பர்களுக்கு உடைய இந்த கால்நடை சம்பந்தமான வியாபார நண்பர்களால் லாபத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. புதிய வீடு வாகனங்கள்லாம் கொஞ்சம் மாற்றுவதற்கான ஒரு முயற்சி உங்களுக்கு நடக்க போகுது. உங்களுக்கு உங்களுடைய புது சிந்தனைகள்லாம் உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அந்த நாள் அமைப்பது. உங்களுக்கு மாணவர்களுக்கு ஒரு உயர்கல்வி பற்றிய ஒரு புரிதலை ஏற்படக்கூடிய ஒரு நாளாகவும் அதை பற்றி முடிவெடுக்கக்கூடிய நாள் அமைப்போது. உங்களுக்கு அரசாங்கம் சார்ந்த காரியங்களை கொஞ்சம் உங்களுக்கு அனுகூலம் முடிய போகுது. உங்களுக்கு அதே மாதிரி இந்த மற்றவருடைய செயல்பாடில் கொஞ்சம் தலையிடாமல் இருப்பது நல்லது. உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள், அவங்க வேலையை அவங்க பார்ப்பாங்கன்னா யார் வேலையிலும் நீங்கள் தலையிடாதீர்கள். அதே மாதிரி இந்த வழக்கு சார்ந்த பண்ணால் உங்களுக்கு சாதம் முடித்த வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு உங்களுடைய ஆசைகள் மேம்படும் நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். ரிஷபராசி நண்பருக்கு பார்த்தீங்கன்னா உடனுக்குடன் தான் உங்களுக்கு கொஞ்சம் எல்லா விஷயத்தையும் ஆதரவாகவும் சப்போர்ட்டாக இருக்க போகிறாங்க. உங்களுக்கு உங்களுடைய சுபகாரியங்கள்லாம் கொஞ்சம் முன்னின்று நடத்தக்கூடிய நபராக நீங்கள் இருக்க போகிறீங்க. நீங்கள் உங்களுடைய அனுபவத்தாலே நிறைய பேருக்கு நிறைய விஷயங்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய ஒரு நபராக நீங்கள் இருக்க போகிறீங்க. நீங்கள் புதிய பொருள் சேர்க்கைலாம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையுது. உங்களுக்கு உத்தியோகத்துக்கு கொஞ்சம் ஒரு மாற்றமான ஒரு வாய்ப்பெல்லாம் ஏற்பட போது பயன்படுத்திக்கொள்ள நல்ல வாய்ப்பு இருக்கின்ற போது செய்கின்ற முயற்சியெல்லாம் ஒரு எல்லாம் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைப்போது ஒரு அமைதி நிறைந்த நாளாக இந்த நாள் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். மிதுராசி என்பது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய வெளியூர் பயணங்கள்லாம் ஒரு புதிய அனுபவத்தையும் ஒரு புதிய ஒரு முன்னேற்றத்துக்கான புதிய வியாபாரத்துக்கான ஒரு சில விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய காலகட்டம் அமைப்போது. உங்களுக்கு குடும்ப உருப்பட்ட ஒரு பொழுதும் ஏற்பட போது. உங்களுக்கு இது வரைக்கும் இழுபறியாக இருந்து வந்த சில வரவுகளும் சில பணிகளும் இன்றைக்கு முடிய போகுது. கண்டிப்பாக உங்களுக்கு கல்வி பணியில் இருக்கக்கூடிய அன்பர்கள் ஒரு புதிய கண்ணோட்டத்தில் சில விஷயங்களை நீங்கள் அணுக போகிறீங்க. நீங்கள் அதேமாரி இந்த வாக்குறுதி அளிக்கின்ற போது கொஞ்சம் கவனமாக இருங்க. யாருக்கும் எந்த வித வாக்குறுதியும் கொடுப்பாமல் இருக்க நல்லது. ஏன்னா கொடுத்துட்டு அதை நிறைவேற்றணும்னா தேவையற்ற மன வருத்தம் வாக்குறுதி கொடுப்பதையோ ஜாமீன் கொடுப்பதையோ எல்லாம் கொஞ்சம் குறைத்து கொள்வதில் விட்டு விடுவது நல்லது. உங்களுக்கு உங்களுடைய வாடிக்கையாளருடைய ஆதரவு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்காத பிஸ்னஸ் நல்லபடியாக இருக்க போது. உங்களுக்கு தானிய விற்பனை செய்யக்கூடிய அன்பர்கள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்க போகிறீங்க. நீங்கள் உங்களுடைய தோல்விகள் விலகக்கூடிய நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். கடகராசின்னு பார்த்துட்டு உங்களுக்கு உங்களுடைய இந்த வாழ்க்கை துணையோட சிறு தூரம் பயணங்கள் போயக்கூடிய காலமாக அமையுது. உங்களுக்கு அதேமாதிரி அக்கம் பக்கம் இருப்பவங்கள்லாம் கொஞ்சம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போகிறாங்க. உங்கள் பணிகளை நீங்கள் திட்டமிட்டு செய்வதால் எல்லா பணியும் சிறப்பாக முடியக்கூடிய காலகட்டம் அமையுது. உங்களுக்கு இந்த வேலையாட்கள்லாம் கொஞ்சம் சிறு சிறு தொல்லைகள் தான் கொடுப்பாங்க. அது சரியாயிடும் உங்களுக்கு.
சிறு தூர பயணங்கள் மூலம் கொஞ்சம் மனதுக்கு ஒரு மாற்றத்தை பெறக்கூடிய நபராக இருக்க போகிறீங்க. நீங்கள் மனதுக்கு புதுவிதமான தைரியத்தெல்லாம் ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய நாளாக இருக்குது. உங்களுக்கு எதிர்பாராத சில திருப்பங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாகவும் லாபம் நிறைந்த நாளாக இந்த நாள் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். சிம்மராசின்னு பார்த்தா உங்களுக்கு உங்களுடைய தன வருவாயில் கொஞ்சம் ஏற்றம் இறக்கம் காணப்படக்கூடிய நாள். பிஸ்னஸ் கொஞ்சம் ஏற்றம் இறக்கமாக இருப்போது கொஞ்சம் வருமானம் இருக்கும், கொஞ்சம் வருமானம் குறையும், கொஞ்சம் ஏற்றமான வருமானம் கிடைக்கும் போது உங்களுக்கு இந்த இயந்திர பணியிருக்கெல்லாம் கொஞ்சம் பொறுமையோடும் கவனமோடும் செயல்படுறது நல்லது. உங்களுக்கு குடும்ப விஷயத்தையாட்டி கொஞ்சம் ஷேர் பண்ணாமல் இருந்தாலே உங்களுக்கு சிறப்பு. உங்களுக்கு உடைய உறவினர்கள்லாம் உங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்ப கொஞ்சம் வருவாங்க போவாங்க, கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. உங்களுக்கு செய்கின்ற தொழிலில் இருந்து வந்து அந்த மறைமுகமான எதிர்ப்புகள்லாம் கொஞ்சம் குறையக்கூடிய காலகட்டமாக அமைது. உங்களுக்கு சில பயணங்கள் மூலம் ஒரு புதிய அனுபவத்தையும் புதிய ஒரு ஆர்டரையும் உங்கள் பிஸ்னஸ் சார்ந்த ஒரு முன்னேற்றத்தையும் கண்டிப்பாக நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஒரு நன்மை நிறைந்த நாளாக இந்த நாள் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம். கன்னிராசின்னு பார்த்தோன்னா உங்களுக்கு உங்களுடைய சமூகம் தொடர்பான பணியில் ஒரு ஆர்வம் அதிகரிக்க போது உங்களுக்கு மனதில் ஒரு தெளிவான சிந்தனை பிறக்கக்கூடிய ஒரு நாளாகவும் செய்யும் தொழிலில் ஒரு மேன்மை ஏற்படக்கூடிய நாளாக அமைது. உங்களுக்கு திறமையில கொஞ்சம் வெளிப்படுத்தி பாராட்டுகளையும் பெறக்கூடிய நபர், அந்த பாராட்டுகளும் ஒரு முன்னெடுத்து நீங்கள் பெறக்கூடிய நபராக இருக்க போகிறீங்க. நீங்கள் வெளிவட்டத்தினுடைய மதிப்பு மரியாதை நல்லா உயரப்போது. உங்களுக்கு உடைய நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறக்கூடிய காலகட்டமாகவும் உடைய பயணங்கள் தொடர்பான முயற்சிகளாக கைவிடக்கூடிய காலகட்டம் அமைப்பது. உங்களுக்கு ஒரு உயர்வு நிறைந்த நாளாக இந்த நாள் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். துலாம் ராசின்னு பார்த்தா உங்களுக்கு உடைய சமூகம் சார்ந்த பணியில் கொஞ்சம் புதுமையாக சொல்லி ஏற்பட போது. உங்களுக்கு உடைய வியாபாரம் தொடர்பான சரக்குகள்லாம் கொஞ்சம் விற்று லாபத்தை பெறப்போறீங்க. உங்களுடைய சரக்குகள்லாம் விற்பனையாகக்கூடிய நல்ல நிலை இருக்குது. உங்களுக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள். உங்கள் சரக்குகள்லாம் விட்டுட்டு இல்லை லாபத்தை பார்க்க போகிறீங்க. நீங்கள் உடன் வந்து எல்லாச்சும் சப்போர்ட் பண்ண போகிறாங்க. உங்களுக்கு உத்தியோகம் சார்ந்த பணியில் கொஞ்சம் இதுவரையும் தவறி விடுபட்டு போன சில வாய்ப்புகள்லாம் கிடைக்க போகுது, பயன்படுத்தி கொள்ளுங்கள். சுப நிகழ்ச்சிகளில் கொஞ்சம் கலந்து கொள்ளக்கூடிய அதமொரு மகிழ்ச்சி அடையக்கூடிய காலகட்டம் அமைது. உங்களுக்கு கடை சார்ந்த பிரச்சனைலாம் கொஞ்சமாக குறைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்க போகுது. எதிர்பாராத சந்திப்புகள்லாம் கொஞ்சம் மனதளவில் கொஞ்சம் ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் ஒரு பயம் மறையும் நாளாக இந்த நாள் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். விருச்சிக ராசின்னு பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு வாழ்க்கை துணைவரின் ஒத்துழைப்பு மனசுக்கு ஒரு மகிழ்ச்சியை தரப்போகுது. உங்களுக்கு உடைய நுட்பமான செயல்பாடுகள் மூலம் சில விஷயங்களை நீங்கள் ஆர்வமாக கலந்து கொள்ள போகிறீங்க. நீங்கள் உடலில் ஒரு நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபேஸ் இருக்க போது. உங்களுக்கு ஆன்மீக சம்பந்தமான காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்க போது. ஒன்று செய்கின்ற முயற்சிக்கு ஏற்ப ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் கண்டிப்பாக பெறப்போகிறீர்கள். கல்வி தொடர்பான செயல்பாடுகள் ஏற்றம் இறக்கம் ஏற்படக்கூடிய காலமாக இருந்தாலும் ஒரு தேர்ச்சி மிகுந்த நாளாக உங்களுக்கு அமைகிறது. நாள் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். தனுசு ராசின்னு பார்த்தா உங்களுக்கு பழைய பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் மீண்டும் ஆரம்பிக்கக்கூடிய நிலை இருக்குது. ஆனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. குடும்பத்தை கொஞ்சம் பொறுப்புன்னு அதிகரிக்க போது. உங்களுக்கு உங்களுடைய செயல்பாடுகளில் ஒரு விதமான ஒரு சோர்வு ஏற்படக்கூடிய நிலை இருக்கிறதால கொஞ்சம் கோயிலுக்குள்ளே போயிட்டு வாங்க. கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள், பழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள். இப்படி பேச்சுக்களில் கொஞ்சம் கனிவான பேச்சு நிறைய உங்களுக்கும் ஒரு மன திருப்தி கொடுக்கும், மற்றவங்களுக்கு ஒரு மன நிம்மதியை கொடுக்கக்கூடிய நிலை இருக்க போது. உங்களுக்கு வியாபாரத்தை ஒரு புது முடிவுகள் எடுப்பதை கொஞ்சம் தவிர்த்துடுங்க. ரெகுலராக போனால் புதுசாக எந்த விதமான ஒரு வியாபார சம்பந்தம் புது முடிவு எடுப்பது கொஞ்சம் தவிர்ப்பு நல்லது. உங்களுக்கு உங்களுடைய உயர் அதிகாரியான சிறு விவாதங்கள்லாம் கொஞ்சம் ஏற்பட்டு நீங்கள் போது கொஞ்சம் விவாதங்களை நீங்கள் குறைத்து கொள்வது நல்லது. கொஞ்சம் அதிகாரிகிட்ட கொஞ்சம் ஒதுங்கி இருப்பது நல்லது. உங்களுக்கு பார்த்துங்க. உங்களுடைய சிந்தனை போக்கிலையும் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. உங்களுக்கு ஒரு அனுபவம் வேண்டிய நாளாக இந்த நாள் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். மகர ராசின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய புதிய நபர்லாம் கொஞ்சம் அவங்களுடைய அறிமுகம் கிடைக்க போகுது. உங்களுக்கு உங்கள் செயல்களில் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு ஆதாயத்தை கண்டிப்பாக பார்க்க போகிறீங்க. நீங்கள் பணி நிமித்தமான புது வாய்ப்புகள்லாம் வரப்போது, பயன்படுத்தி கொள்ளுங்க. நீங்கள் ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த வியாபாரத்தை ஒரு நல்ல ஒரு வருமானத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்க்க போகிறீர்கள். தவறி போன சில வாய்ப்பெல்லாம் மீண்டும் கிடைக்குது, பயன்படுத்தி கொள்ளுங்க. நீங்கள் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்குது நல்லது. உங்களுக்கு திட்டமிட்டு எதையும் செய்வதால் உங்களுக்கு எல்லா விஷயம் ஒரு நன்மையாக நடக்கக்கூடிய காலகட்டம் அமைது. உங்களுக்கு ஒரு நட்பு நிறைந்த நாளாக இந்த நாள் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். கும்பராசின்னு பார்த்தா உங்களுக்கு இந்த சுபகாரம் சம்பந்தமான விரயங்கள்லாம் ஏற்பட போதுங்க.
விரயங்கள் தான், ஆனால் அது மனசுக்கு சந்தோஷமான சுபமான ஒரு விரயமாக இருக்க போது உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் சுறுசுறுப்பாக செயல்படுற நபராக இருக்க போகிறீங்க. நீங்கள் ஆன்மீக காரியங்களை கொஞ்சம் மனதுக்கு கொஞ்சம் அமைதியை அடையக்கூடிய அமைதிப்படுத்திக்கொள்ளக்கூடிய நபராக இருக்க போகிறீங்க. சில தொல்லை தந்த நபர்லாம் தானே அவங்களோட விலக போகிறாங்க. பூர்வீக சொத்துக்களை கொஞ்சம் ஆதாயத்தைகள் பெறக்கூடிய ஒரு நபராகவும் நாளாக இருக்க போது உங்களுக்கு பயனற்ற செலவெல்லாம் கொஞ்சம் இருக்கும். அதை கொஞ்சம் குறைத்தாலே உங்களுடைய கையிருப்பு அதிகமாகவும் கொஞ்சம் செலவுகளை கொடுத்து கொஞ்சம் சேமிப்பு அதிகமாகிறதுக்கான ஒரு முயற்சி நீங்கள் கொஞ்சம் பண்ணுவேன். பிரியமானவருடைய சந்திப்பெல்லாம் உங்களுக்கு நிகழப்போகுது. அதே மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்க போது உங்களுக்கு எதிர்காலம் சார்ந்த சில முடிவுகள் எடுக்கிறதுக்கு போகிற ஒரு நபராகவும் நாளாக இருக்க போது ஒரு அலைச்சல் இருந்த நாளாக இந்த நாள் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்டம் அடர் சிகப்பு நிறம். மீனராசின்னு பார்த்தா உங்களுக்கு உடைய உத்தியோகம் சம்பந்தமான ஒரு மாற்றம் ஏற்பட போது அது சம்பந்தமான சில செயல்பாடெலாம் நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து முடிவெடுப்பு நல்லது. உங்களுக்கு ஒரு கடன் தொடர்பான பிரச்சனை படிப்படியாக குறையக்கூடிய ஒரு காலகட்டம் அமையும் போது உங்களுக்கு பொழுதுபோக்கு தொடர்பான விஷயங்களில் கொஞ்சம் ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகும். கற்பனை சார்ந்த சிந்தனைகள்லாம் கொஞ்சம் மேம்படக்கூடிய காலகட்டமாக அமையுது. உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் மூலம் ஒரு ஆதாயத்தை பெற போகிறீங்க. வழக்கு தொடர்பான விஷயங்களில் கொஞ்சம் இழுபறி இருக்க தான் செய்யும், கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஒரு நிம்மதி நிறைந்த நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகிறது. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் இளம் சிகப்பு நிறம். அனைத்து ராசி அன்பர்களுக்கும் இந்த நாள் ஒரு இனிய நாளாகவும் ஒரு வெற்றி நாளாக அமைய ஆண்டை வேண்டிக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.